என் செல்ல குழந்தையே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று இரவு 12 மணிக்கு உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த சக்தியினுடைய நடமாட்டம் இருக்கப் போகின்றது. பதற்றத்தில் இப்பொழுதே என்னை நீ தள்ளிவிட்டு சென்றுவிடக் கூடாதல்லவா? அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்வதுதான், எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக கேட்டுவிட்டு நீயாக ஒரு முடிவை எடுத்து விடாதே. அதனால் எந்த சக்தி நடமாடப் போகின்றது, அது உன் இல்லத்தில் என்ன செய்ய போகின்றது, அதுவும் குறிப்பாக 12 மணிக்கு வர வேண்டியதன் நோக்கம் என்னவென்பதனை என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே ஏகப்பட்ட கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி இப்பொழுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்து விடாதா என்று யோசித்து கொண்டிருக்கின்றாய். பல முறை நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைக்காதா என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான சந்தோஷமான நேரம் எப்பொழுது வரும் என்று எண்ணி தவித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, இன்றைய நாளில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டத்தினை தொலைத்துவிடக் கூடாது என்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் லக்ஷ்மி தாயானவளையும் நல்லபடியாக வணங்கி கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் உன் இல்லத்தில் ஒரு சக்தி நடமாடும் என்றால் அது என்ன காரணமாக நடமாட முடியும் என்று என் குழந்தைக்கு சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் அம்மா வந்திருக்கின்றேன். சரியாக 12 மணிக்கு நீ உறங்கி விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு ஒரு முழிப்போ அல்லது யாரோ ஒருவர் உன் அருகில் செல்வது போன்ற ஒரு உணர்வோ நிச்சயமாக ஏற்படும். அப்படி ஒரு உணர்வு உனக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற இவர்களின் நடமாட்டம்தான் உன் இல்லத்தில் இருந்தது என்பதனை நீ தானாகவே புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, அதற்காக 12 மணி நேரம் வரை நீ கண் விழித்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்படி நீ கண் விழித்து இருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு இந்த அறிகுறிகள் தோன்றாமல் போய்விடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சில நேரங்களில் சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் சரியான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையானது உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ தெளிவாக கண்டுபிடித்து விட்டாயானால் அம்மா சொல்வது உன் வாழ்க்கையில் நடப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். எண்ணற்ற மாற்றங்களைக் கண்டு இந்த வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்று தேடி திரிந்து அலைகின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகி சொல்கின்ற இந்த செய்தியானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அடுத்த கட்டம் என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடப்பது இல்லை என்று வருந்துகின்ற என் குழந்தை, இந்த விஷயம் நடக்கும் பொழுது நீ சரியாக அதனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை கண்டு உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வரும் பொழுது என் பிள்ளை மனதார அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தாயானால் என்றென்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். நீ எதையுமே வாழ்க்கையில் விட்டுவிட துணியாதே. எந்த விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் இழந்துவிட நினைக்காதே. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு மனமகிழ்ச்சியான சந்தோஷம் உனக்கு இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து உன்னால் வந்துவிட முடியும். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் நீ எப்பொழுதுமே கவனமாக இருந்து கொண்டிருந்தாயானால் அம்மா சொல்கின்ற இந்த சக்தியின் நடமாட்டத்தை உன்னால் உணர முடியும். உன்னுடைய கவனம் சிதறுவதோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திப்பதோ என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு என்னவென்று தெரியாமல் போய்விடும் அல்லவா? உன் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சக்தியின் நடமாட்டம் நடக்கப் போகிறது என்று நான் சொன்னதனால் நீ தெரிந்து கொண்டாய்.
ஆனால் ஒருவேளை உனக்கு தெரியாமலேயே அது நடந்து விட்டால் கூட உன்னால் உணர முடியாமல் போய்விடும். நான் சொல்வது போல தெளிவான எண்ணங்களோடும் மனதில் அமைதியோடும் என் பிள்ளை இந்த இரவை நீ கடக்க வேண்டும். இன்று இரவானது திரு கார்த்திகையினுடைய இரவல்லவா? எல்லோருடைய இல்லத்திலும் வெளிச்சம் பொங்கி வழிந்திருக்கும். அத்தனை பேரின் இல்லத்திலும் அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிகளும் நிறைவாக கிடைத்திருக்கும். அப்பேற்பட்ட இந்த நாளில் என் பிள்ளை நீ செய்யக்கூடிய ஒரு அதிமுக்கியமான விஷயம், இரவு என்பது வந்தவுடன் மனதார அத்தனை தெய்வங்களையும் வணங்கு. அதாவது இன்றைய நாளில் கிருத்திகை நட்சத்திரத்திற்குரியவரான முருகப்பெருமானையும் பிரதோஷத்திற்குரியவரான சிவபெருமானையும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்திற்கு வரவேண்டிய லக்ஷ்மி தாயானவளையும் மனதார நினைத்து நீ வணங்கி விட்டாயானால் போதும். இந்த 3 பேரில் ஒருவரின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது. அப்படியானால் அது யாரினுடைய நடமாட்டம்? என் குழந்தையே, இன்று சிவபெருமானினுடைய ஆதிக்கம் உன் இல்லத்தில் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே திரு கார்த்திகையின் தீபம் சிவபெருமானுக்காக ஏற்றக்கூடியது. இந்த பிரதோஷ நாளில் அது கூடி வந்திருப்பதனால் நிச்சயமாக இன்று சிவபெருமானினுடைய நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கும். அப்படியானால் அங்கிருக்கின்ற தீய சக்திகளை எல்லாம் அடித்து விரட்டி உன்னுடைய இல்லத்தில் நல்லதொரு வெளிச்சத்தை கொடுக்க அவர் அங்கே நடமாடுவார். என் பிள்ளையே, சட்டென்று உனக்கு விழிப்பு வந்தாலும் சரி, யாரோ ஒருவர் உன்னை கடந்து செல்வதாக உனக்கு தோன்றினாலும் சரி, நிச்சயமாக அதிலிருந்து உனக்கான ஒரு தெளிவு கிடைத்து விட வேண்டும். நம் இல்லத்தில் தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று. அதனால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ இன்று இரவில் மட்டும் விரட்டுகின்ற வேலையை செய்து விடாதே. தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று நான் இத்தனை தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் கூட நீ இதை செய்வாயானால், அல்லது என்னவோ இருக்கிறதே, பேயோ பிசாசோ என்று சொல்லி நீ பதற்றமடைவாயானால் இருக்கின்ற தெய்வமும் வெளியேறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா நம்மை பயமுறுத்துகிறாளே என்று நீ யோசிக்கலாம். நான் உன்னை பயமுறுத்தவில்லை. உன்னுடைய வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் தெய்வம் வந்து செய்கின்ற உதவியை விட்டு விடாதே என்றுதான் சொல்கின்றேன். நாம் இங்கே எப்பொழுதுமே வாழ்க்கையை பற்றிய கஷ்டங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கான ஒரு நல்லது நடக்கும் பொழுது அதை நாம் தெரியாமல் விட்டுவிடக் கூடாதல்லவா? நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதைத்தான் அம்மா உன்னிடத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயத்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் நினைக்கின்றேன். தெளிவான மனநிலையோடு இன்று இரவு என் பிள்ளை உறங்கச் சென்ற பிறகு நான் சொன்னது போல உனக்கு கண்ணில் தென்படுகிறது அல்லது உன் மனது உணர்கிறது என்றால் சிவபெருமானின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருந்ததை நீ உணர்ந்து விட்டாய் என்று அர்த்தம். சட்டென்று எந்த பதற்றமும் இல்லாமல் தண்ணீரை அறிந்துவிட்டு நீ உறங்கச் செல். சிவபெருமானின் அன்போடும் அருளோடும் இன்று உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். இந்த சக்தியின் நடமாட்டம் உன் இல்லத்தில் இருப்பது என்பதை நீ கேட்கும் பொழுதே உனக்கு எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சிவபெருமானே நம் இல்லத்திற்கு வந்து விட்டார் என்றால் அதை விட வேறென்ன மகிழ்ச்சி உனக்கு தேவைப்பட போகின்றது? இந்த நேரத்தில் என் பிள்ளை இதை நீ உணர்ந்து விட்டாயானால் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் உன்னோடு தொடர்ந்து இருப்பதையும் நீ உறுதி செய்து விடுவாய். திரு கார்த்திகை நாளில் அவரினுடைய அருளை உன் வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டது இதுவே முதல் முறையாக இருக்கும். ஏனென்றால் இத்தனை காலமும் எந்த ஒரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள துணியாமல், வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் நீயாக அப்படியே இருந்து வந்தாய். இப்பொழுதுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் என்னவென்று பார்க்க தொடங்கி இருக்கின்றாய். உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரத் தொடங்கி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது
இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக நீ கண்டு கொள்ளத்தானே வேண்டும். இப்பொழுதுதான் உனக்கு இந்த தெய்வ சக்தி நடமாட்டம் இருப்பதையும் உன்னால் உணர முடிகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். மனநிறைவான சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது. தெய்வத்தின் நடமாட்டத்தை உணர்ந்த பிறகு இனி உனக்கு எந்த கவலையும் வாழ்க்கையில் தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.